உடல் நிலையில் முன்னேற்றம் காணப்பட்டு வருவதால் திருத்தந்தைக்கு செயற்கை ஆக்சிஜன் கொடுக்கும் சிகிச்சை முறை தற்போது தொடர்ந்து வழங்கப்பட வேண்டிய தேவையில்லை, அவ்வப்போது மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. திருத்தந்தையின் உடல்நிலையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் காணப்பட்டு வருவதாகவும், பழைய நிலைக்கு திரும்ப இன்னும் சில நாட்கள் மருத்துவ கண்காணிப்பில் இருக்க வேண்டும் எனவும் மருத்துவர்களின் கூற்றை மேற்கோள் காட்டி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது திருப்பிடத் தகவல் தொடர்புத்துறை. உடல்நிலையில் முன்னேற்றம் காணப்பட்டு வருவதால் அவர் இரவு நன்றாக உறங்கியதாகவும் நன்முறையில் ஓய்வெடுத்து வருவதாகவும் அவ்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மட்டுமே வழங்கப்பட்டு வருவதாகவும் திருப்பிடச் சமூக தொடர்புத்துறை அறிவிக்கிறது. பிப்ரவரி 27 வியாழன் காலையில் அவர் மூச்சை உள்வாங்கி வெளிவிடுதல் குறித்த பயிற்சியை சிறு ஓய்வுகளுக்கிடையில் மேற்கொண்டதாகவும், மாலையில் உடல் இயக்க மருத்துவ பயிற்சி முறைக்கு பின்னர் அவர் சிகிச்சை பெற்று வரும் ஜெமெல்லி மருத்துவமனையின் 10வது மாடியில் உள்ள சிறு கோவிலில் சென்று செபித்த பின் திருநற்கருணையை பெற்று கொண்டதாகவும், சிறிய அளவில் தன் அலுவல் பணிகளை மேற்கொண்டதாகவும் மேலும் கூறப்பட்டுள்ளது. வியாழனன்று காலையில் படுக்கையிலிருந்து எழுந்த திருத்தந்தை நாற்காலியில் அமர்ந்து தன் பயிற்சி முறைகளை தொடர்ந்ததாகவும், உடலளவில் சிறிது சோர்வாக இருந்தாலும் மனதளவில் மிகவும் உற்சாகமாக இருந்ததை காண முடிந்தது எனவும் திருப்பிடத் தகவல் தெரிவிக்கிறது. பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி மருத்துவமனையில் நுரையீரல் அழற்சி நோய்க்கென அனுமதிக்கப்பட்ட திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உடலியக்க மருத்துவ பயிற்சி முறைகளை தொடர்ந்து பெற்று வருகின்றார் எனவும், ஆபத்தான நிலையை கடந்துவிட்டார் எனினும் மருத்துவர்களின் தீவிர கண்காணிப்பு மேலும் சில நாட்கள் தொடரும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.